Hi friends, this is Gravity Breakers Dance and Fitness Studio Madurai. நம்ம ஆல்ரெடி குழந்தைகளுக்கு எப்படி ஃபிட்னஸ் பற்றியான நாலேஜ் கொடுக்கணும்னு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து அனிமலோட வாக்கை வச்சு பசங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம், அனிமல் வாக்ஸை வச்சு நம்ம எப்படி எக்ஸசைஸ் பசங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்குருவாங்க. அதனால் ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபஸ்ட்டு பண்ணுற போகிற வாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டக் வாக். ஓகேங்களா? வாத்து எந்த மாதிரி இது வாக் பண்ணுமோ அதை தான் பண்ண போகிறோம். ரெடி? ஹிப்பில் கை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹிப்பில் கை வச்சுட்டு உட்காந்துங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்துட்டு 1 by 1 லெக்கை வச்சு வெரி குட் ஃப்ரண்ட்டில் வாக் பண்ணணும். ரிலாக்ஸ். அப்படி எந்திரிங்க, டேர்ன் பண்ணுங்கள். அகெயின் அதே மாதிரி வச்சுட்டு டக் வாக் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு இந்த லெவலில் இருந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அப் பண்ணையில் நல்லா அப் பண்ணிவிட்டு உட்காருங்க. இப்படியே போகாமல் கொஞ்சம் லைட்டாக எந்திரிச்சிங்கன்னா தான் ஃபுல்லாக உங்களுக்கு டைஸில் நல்லா பவராக இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். இது வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா டக் வாக். ரெண்டாவது ஃப்ராக் ஜம்ப். அதே பொசிஷனில் அதே மாதிரி நீங்கள் அங்கே போங்க. ஃபஸ்ட்டு பிகினிங் அந்த இடத்துக்கு போங்க. உட்காந்துக்கோங்க. ஹேண்ட்ஸை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுக்கோங்க. ஜம்ப் பண்ணும்போது இது வந்து வாக் பண்ணாமல் ஜம்ப் பண்ணுங்க. தவளை எப்படி தவுமோ அந்த மாதிரி லைட்டாக ஜம்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃப்ராக் ஜம்ப் இது. ஓகே, வெரி குட். ஓகே, ரிலாக்ஸ். டர்ன் பண்ணுங்க. அகெயின் ரிலாக்ஸ். வெரி குட், ரிலாக்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ராக் ஜம்ப் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரொம்ப பெண்ட் பண்ணிங்கன்னா முன்னாடி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு லெவல் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பாடியை வச்சுக்கோங்க. ஜம்ப் பண்ணையில் நல்லா புல் பண்ணி நல்லா ஹேண்ட்ஸை ஸ்விங் பண்ணி ஜம்ப் பண்ணுங்கள். ரொம்ப லாங் போகாட்டியும் உங்களோட இடம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா ரிப்பீட்டேஷன் வரணும். ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு வாக் போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 25 ஜம்பாச்சு பண்ணுற அளவுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு வந்து க்ரொக்கடைல் வாக். ஓகேங்களா? முதல்ல வந்து எந்த மாதிரி நம்ம இதில் வாக் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். நீங்கள் புஷ்அப்ஸ் பொசிஷனில் படுத்துக்குங்க. புஷ்அப்ஸ் அப்படியே மெதுவாக முன்னாடி ஹேண்ட்ஸை வச்சு வாக் பண்ணுவாங்க. வெரி குட். முடிஞ்ச அளவுக்கு நல்லா டவுன் போங்க. வாங்க. ரிலாக்ஸ். அந்த சைடு பண்ணுங்கள். அதே மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அப்டமனை டைட் பண்ணி கீழே நல்லா போங்க. கீழே போயிருங்க. இந்த பொசிஷன்லாம் போங்க. ரிலாக்ஸ். பிகினர்ஸ்னால ஒரு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. ஒரு தடவை நான் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கொக்கடைல் வாக் வந்து பண்ணும்பொழுது உங்களோட அப்டமனை டைட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கீழே போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய்க்கிறணும். ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸும் லெக்கும் ஒரே சைடு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டைட் பண்ணி அப்டமன் ஃபுல்லாக டைட் பண்ணி கீழே போகணும். இந்த லெவல் போகணும். ஓகேங்களா? கொக்கடைல் வாக் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக டைட் வச்சுக்கோங்க. உங்கள் ஹேண்ட்ஸு உங்கள் லெக்கு எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் பவராகும். சரிங்களா? லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ஸ் வாக். ஹார்ஸ் வாக் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் சிட்டப்ஸில் ரொம்ப உட்காரக்கூடாது. நல்லா லெக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா லெக்கை ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இருங்க. ஆஃப்னா இவ்வளோ தான். ஹேண்ட்ஸ் அதே மாதிரி உங்கள் பேலன்ஸுக்கு நல்லா அப்படி டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிக் பண்ணும்போது கிக் பண்ணி நல்லா லெக்கை கிக் பண்ணும்போது திரும்பி ஹாஃப் சிட்டப்ஸ் வரணும். சரிங்களா? லிசன். நல்லா லெக்கை ஸ்ட்ரெயிட்டாக கிக் பண்ணுங்கள். ஸ்டாப். லெக்கை நீங்கள் கிக் பண்ணுறீங்க அப்படின்ல நல்லா கிக் பண்ணிவிட்டு ஆப் சிட்டப்ஸ், கிக் பண்ணிவிட்டு ஆப் சிட்டப்ஸ் இந்த மாதிரி வரணும். சரிங்களா? நல்லா லெக்கை நல்லா தூக்கி அப் பண்ணி கிக் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். 10 அகைன் லாஸ்ட் 1 டைம். நல்லா லெக்கை நல்லா ஆப் சிட்டப்ஸில் நல்லா கிக் பண்ணுங்கள். வெரி குட், வெரி குட். ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் என்ன பார்த்தோம் இந்த வீடியோ அப்படின்னா ஃபஸ்ட்டு டக் வாக், ஃப்ராக் ஜம்ப், க்ரொக்கடைல், ஹார்ட்ஸ். இந்த மாதிரி மிருகங்களோட வாக் இந்த ஓரியன்டாக நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. சரிங்களா? கண்டினியூஸாக நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.